தமிழ்நாட்டு அரசியல் முழுவதுமே இப்போ ஒரே ஒரு தொகுதியை தான் உற்று பார்த்துட்டு இருக்கு. அது பெரம்பூர். நடிகர் விஜயோட முதல் அரசியல் களம். இங்க அவர் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அது ஒரு பெரிய நியூஸ். அதனால உண்மையான கேள்வி இதுதான், விஜயால ஜெயிக்க முடியுமா? ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தரோட புகழ் மட்டும் போதுமா, இல்ல துல்லியமான ஓட்டு கணக்கு தான் ஜெயிக்க வைக்குமா? வாங்க, விஜயோட புகழை தாண்டி பெரம்பூரோட தேர்தல் கணக்க நாம உடைச்சு பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு புரியணும்னா, முதல்ல 2021ல பெரம்பூர்ல என்ன நிலைமைன்னு பார்க்கணும் இல்லையா? அந்த தேர்தல் முடிவுகள் தான் இன்னைக்கு நடக்கிற இந்த யுத்தத்துக்கே அடித்தளம். இதோ பாருங்க, 2021ல திமுக 1,05,000க்கும் அதிகமான ஓட்டுக்களை வாங்கியிருக்காங்க. அதாவது பதிவான மொத்த வாக்குகள்ல இது 52%. அதிமுகவுக்கு 50,000 ஓட்டுகள், நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 20,000 ஓட்டுகள். இதுல இருந்து என்ன தெரியுது? பெரம்பூர் திமுகவோட ஒரு அசைக்க முடியாத கோட்டை. ஆனா அரசியல்ல உடைக்க முடியாத கோட்டைன்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். இப்போ அந்த பலவீனம் இந்த எண்களுக்குள்ள எங்க ஒளிஞ்சிருக்குன்னு தான் நாம கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ வாங்க நிகழ்காலத்துக்கு வருவோம். வரப்போற தேர்தல்ல விஜய் ஜெயிக்கணும்னா அவருக்கு தேவைப்படுற அந்த மேஜிக் நம்பர் என்னன்னு சரியா கணக்கு போட்டு பார்ப்போம். இந்த தடவை கிட்டத்தட்ட 1,88,000 ஓட்டுகள் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு 4 முனை போட்டிங்கிறதால ஜெயிக்கிறதுக்கு 50% ஓட்டெல்லாம் தேவையில்லை. வெறும் 35%, அதாவது சுமார் 66,000 ஓட்டுகள் வாங்கினாலே போதும். இதுதான் விஜயோட மேஜிக் நம்பர். இப்போ கேட்க போற கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 66,000 ஓட்டுகள் எங்கிருந்து வரப்போகுது? விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் அந்த ஓட்டுகளை பெறதுக்கு ஒரு 7 வழிகள் இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப நாம தவைய கட்சி கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டிய அந்த 7 முக்கியமான வாக்காளர் பிரிவுகளை பத்தி வேகமா ஒரு அலசல் பாத்தரலாம். ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் எவ்ளோ ஓட்டுகளை எதிர்பார்க்கலான்னு பாப்போம். விஜயோட வாக்கு வங்கி எங்கிருந்து உருவாகும்? முதல்ல தவைகவோட அடிப்படை ஓட்டு, அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சிதறப்போற ஓட்டு, அதிமுகவோட சரிவு ஓட்டு, திமுக மேல அதிருப்தியில இருக்கிறவங்க ஓட்டு, புதுசா ஓட்டு போட போறவங்க, ரசிகர் மன்றங்கள் மூலமா வர்றது, கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான பெண்கள் ஓட்டுகள். இந்த 7 வழியில பெண்கள் ஓட்டுகளை கவர போறதுதான் உச்சகட்ட போட்டியா இருக்கு. பாருங்க, திமுக இப்போ மாசம் 1,000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா விஜய் அத 2,500 ரூபாயா தர்றேன்னு சொல்லிருக்கார். இந்த 1,500 ரூபாய் வித்தியாசம் சும்மா இல்ல, ஒரு குடும்பத்தோட மாச பட்ஜெட்டே மாத்தும். அப்போ அது ஓட்டுகளையும் மாத்துமா இல்லையா? சரி, இந்த 7 வழிகள்ல இருந்தும் கிடைக்கிற மினிமம் ஓட்டுகளை கூட்டி பாப்போமா? இது போட்டியில விஜய எந்த இடத்துல நிறுத்துதுன்னு தெரிஞ்சிரும். நாம பார்த்த அந்த 7 வழிகள்ல இருந்தும் கிடைக்கக்கூடிய குறைஞ்சபட்ச ஓட்டுகளை கூட்டுனா விஜய்க்கு சுமார் 51,241 ஓட்டுகள் கிடைக்குது. ஆனா வெற்றிக்கு தேவையோ 66,000. அதாவது இன்னும் கிட்டத்தட்ட 15,000 ஓட்டுகள் பத்தல. இது ஒரு பெரிய இடைவெளியாச்சே. அப்போ இந்த பெரிய இடைவெளியை நிரப்பி ஜெயோட வெற்றியையோ தோல்வியையோ தீர்மானிக்க போற அந்த ஒற்றை முக்கியமான காரணி அது எது? இந்த நம்பரை பாருங்க, 19,821. இதுதான் இந்த முழு தேர்தலையும் தீர்மானிக்க போற நம்பர். இது 2021ல நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு. இந்த ஒரு வாக்கு வங்கிதான் பெரம்பூர் தேர்தலோட உண்மையான திறவுகோல். இங்கதான் மொத்த ஆட்டமே மாறுது. நல்லா கவனிங்க. சீமான் இந்த தடவை பெரம்பூர்ல போட்டியிடல, அவர் காரைக்குடியில போட்டியிடுறார். இதனால என்னாச்சு தெரியுமா? போன தடவை நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த அந்த 19,821 ஓட்டுகளும் இப்போ ஆதரவில்லாம நிக்குது. அந்த ஓட்டுகள் இப்போ பிரிய போகுது. அதுல ஒரு பெரிய பகுதியை விஜய் கவர்ந்தா அவருக்கு தேவைப்பட்ட அந்த 15,000 ஓட்டுகளுங்கிற இடைவெளி ரொம்ப சுலபமா நிரம்பிடும். இது நடந்தாதான் விஜய் ஜெயிக்க முடியும். இதுதான் விஜயோட வெற்றிக்கு இருக்கிற ஒரே வழி. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும்னா தவகை கட்சி கட்டாயமா ரொம்ப சரியா 5 வேலைய செஞ்சே ஆகணும். இதுல 1 தவறுனாலும் கணக்கு தப்பாயிடும். 1. அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி வாக்காளர்களை அணுகணும். 2. தேசிய அரசியலை விட்டுட்டு பெரம்பூர் தெரு பிரச்சனைகளை பேசணும். 3. பெண்கள் கிட்ட நேரடியா போய் பேசி ஓட்டு திரட்டணும். 4. அதிமுகவை தாக்காம மாற்றத்துக்காக அவங்க ஓட்டு கேட்கணும். 5. தேர்தல் அன்னைக்கு பூத் மேனேஜ்மெண்ட் பக்காவா இருக்கணும். சரி, இந்த கணக்குகள் வியூகங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த பரபரப்பான தேர்தல் எப்படி முடியலாம்? இதுக்கு ஒரு 3 சாத்தியமான முடிவுகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். சான்ஸ் நெருக்கமான தோல்வி. அதாவது தவக பயங்கரமா போராடினாலும் திமுக ஜெயிக்கும். இதுக்குதான் அதிகபட்சமா 45% வாய்ப்பு. 2வது தவக அலை வெற்றி.
நாம் தமிழர் ஓட்டுகள் பெருமளவுல மாறி இளைஞர்கள் வாக்களிச்சா வெற்றி சாத்தியம். இதுக்கு ஒரு 30% வாய்ப்பு. 3வது, திமுக கோட்டை அப்படியே இருக்கிறது. இதுக்கு 25% வாய்ப்பு. சரி, இத்தனை கணக்குகளுக்கு அப்புறமா பெரம்பூர்ல வரலாறு படைக்கப்படணும்னா என்ன நடக்கணும்? அதற்கான இறுதி தீர்ப்பை பார்ப்போம். அதனால இறுதி தீர்ப்பு இதுதான். பெரம்பூர்ல விஜய் ஜெயிக்க முடியும். ஆனா அது அவரோட புகழால மட்டும் நடக்காது. நாம இவ்ளோ நேரம் அலசின இந்த ஓட்டுக்கணக்கால தான் நடக்கும். நாம பார்த்த ஒவ்வொரு வியூகமும் சரியா வேலை செஞ்சா வெற்றி சாத்தியம். இல்லைனா திமுகவோட கோட்டையை அசைக்கவே முடியாது. இந்த அலசலோட கடைசியில நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேக்குறேன். நாம பார்த்த இந்த கணக்குகளோட அடிப்படையில விஜய் உண்மையிலேயே பெரம்பூர்ல ஜெயிப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் யாருடைய கணிப்பு சரியா இருக்குன்னு.